இந்த வீடியோவில் நாங்கள் ஒருவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா என்பதை அடையாளம் காண்பதற்கான 6 உளவியல் அறிகுறிகளை பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜென்ஸ் தமிழ். இன்னைக்கு நாங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான உளவியல் ரீதியான 6 அடையாளங்களை பார்க்க போகிறோம். இதன் மூலம் நீங்கள் மெச்சூர்டான ஆளா அல்லது மெச்சூரிட்டி இல்லாத ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அறிவு முதிர்ச்சி உள்ளவரா அல்லது அறிவு முதிர்ச்சி அற்றவரா அப்படின்னு பார்க்கறதுக்கான 6 விடயங்களை சொல்ல போகிறேன். இந்த 6 விடயங்களில் உங்களில் எத்தனை விடயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். முதலாவது விடயம், மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு பிறகு அது தனக்கு பிடிக்காத நிலை இருக்கிற போது, அதை உணர்கின்ற போது அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு, உங்களுக்கு மற்றவங்க சொல்றாங்க அந்த கோர்ஸ் நல்லோம், இந்த டிகிரி நல்லோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்க உடனே அந்த கோர்ஸையோ அல்லது அந்த டிகிரியோ ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? அது உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிலாம் நீங்க பார்க்காம தான் மற்றவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்ச நாளை அல்லது போர் அடிக்கும், உங்களால் அதை தொடர முடியாமலே இருக்கும். அந்த நேரத்தில் இருந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க மெச்சூரிட்டி இல்லாத ஆள் அப்படின்னு உளவியல் சொல்லுது, சைக்காலஜி சொல்லுது. ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற பர்சனாக இருந்தால் தன்னுடைய கோல் என்ன, தான் எதிர்காலத்தில் எதை நோக்கி போக போறேன், அதற்கு தான் படிக்கிற இந்த டிகிரி அல்லது இந்த கோர்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு பார்ப்பார். பார்த்து அதை பற்றி ஆராய்ச்சி அதன் பிறகுதான் அவர் அந்த முடிவை எடுப்பார். மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்கறது தப்பில்லை, ஆனால் அந்த முடிவை வருங்காலத்தில் நாங்கள் எதை நோக்கி போக போகிறோம், எங்களோட இலக்கு என்ன, கோல் என்ன, அதுக்கு இது செட் ஆகுமா இல்லையா, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதற்கு இது பொருத்தமா இல்லையான்னு பார்த்து அந்த முடிவு எடுப்பார். அப்படி எடுத்தால் நீங்கள் மெச்சூர்டான ஆள் தான். 2வது பாயிண்ட், உங்க மேல எந்த தவறும் இல்லை, ஆனா இன்னொருவர் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேசாம போறாரு அல்லது கோபித்து கொண்டு செய்கிறார், கோபமா போறாங்க. நீங்க அவரிடம் உங்கள் மீது தவறில்லை என்பதை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இதான் நடந்துச்சுன்னு. அது அவர் கேட்கல, அவர் போய்கிட்டே இருக்காரு. இதன் பிறகு நீங்கள் மீண்டும் அவரை விரட்டி ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ண போகக்கூடாது. அவ்வாறு நீங்க ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஸோ மெச்சூர்டான பீப்புள் தங்கள் மீது தவறு இல்லை என்று சொன்னால் ஒரு முறை அதை சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதான்னா அதை சொல்லுவாங்க. அதை அவங்க கேட்கலன்னா ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. 3வது விடயம், லைஃப்ல ஏதாவது துன்பமோ கவலையோ வந்துட்டா உடனே அதை நினைச்சு உடைஞ்சு போய் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு சோக பாடல் கேட்டுக்கிட்டு இப்படியே அவங்களோட லைஃப்பை ஒரு வட்டத்துக்குள்ள முடக்கிக்கிட்டு தான் சோகமாக இருப்பதை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அதை விட்டு மீண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. நீங்கள் மெச்சூர்டான ஆளாக இருந்தால் லைஃப்பில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விட்டால், ஏதேனும் கஷ்டங்கள் வந்து விட்டால் அதற்குள்ளேயே சுழண்டு கொண்டிருக்காமல் அதை விட்டு வெளியே வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். 4வது விடயம், ஒருவரால் ஒரு தவறு ஏற்பட்டுடுச்சு, அவ்வாறு அவரிடம் இருந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அப்ப அவருடைய மேலதிகாரி அல்லது அதற்கு பொறுப்பான அந்த ஆள் கேட்கிறாரு, நீங்க இப்படி தப்பு செஞ்சிட்டீங்க, இது ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க அல்லது ஏன் இப்படி செய்யல அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குறித்த நபர் ஏன் மிஸ்டேக் தான், இந்த முறை தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்குங்க, இதற்கு பிறகு இவ்வாறு தவறு நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா இருந்தா நீங்க மெச்சூரிட்டி உள்ளவர். அல்லாமல் வேறு ஏதேனும் சாட்டுப்போக்கு சொன்னால் அல்லது வேறொருவரின் மீது பழியை தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இதனாலதான் அது நடந்துச்சு, அதனாலதான் இது நடந்துச்சு, அதற்கு காரணம் அவர் தான், அதற்கு காரணம் இதுதான், ஏன் மேல எந்த தப்பும் இல்லை, இப்படி மற்றவர்களின் மீது பழி போட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாத ஆள். 5வது பாயிண்ட், ஒருவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அல்லது இந்த இடத்துல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஓவரா பேசிக்கிட்டே இருக்கிறது, சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லோரும் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அல்ல இதையாவது எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அவரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள் அப்படின்னு அடையாளம். மெச்சூர்டான ஆட்கள் தங்களுக்கான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருப்பார்கள். 6வதாக, எல்லோரும் தன்னை நல்லவன் அல்லது நல்லவள் என்று நினைக்க வேண்டும் என்று ட்ரை பண்றது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், அதுக்காக எல்லோரும் உங்களை நல்லவனாக அல்லது நல்லவளாக நினைக்க வேணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே இழந்து விடுவீர்கள். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க மெச்சூரிட்டி இல்லாத ஆள் அப்படின்னு அர்த்தம். மெச்சூர்டான ஆள் என்ன செய்வாங்கன்னா, தாங்கள் நல்லவர் அல்லது நல்லவள் என்பது தங்களுடைய மனதுக்கும் இறைவனுக்கும் தெரிஞ்சா போதுமானது, மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் நல்லவளாக இருந்தா போதும். தாங்கள் இயல்பான ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் சரியா நடந்துட்டு இருக்கோம், அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட பிரச்சனை, அது எங்களோட பிரச்சனை இல்லை அப்படின்னு மெச்சூர்டான ஆள் ஒருவர் நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வார்.
ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒருவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா என்று அறிவதற்கான 6 சைன்ஸ்களை 6 அறிகுறிகளை நாங்கள் பார்த்தோம். அதில் ஒருவருக்கு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்றதுக்கான 6 அறிகுறிகளை நம்ம ஒழுங்குபடுத்தலாம். முதலாவது, ஒரு தீர்மானம் எடுத்தால் அவர் சொந்தமாக எடுப்பார். அதுவும் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுப்பார். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் முடிவுகளை தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எடுப்பார். அப்படி எடுத்தால் அவர் மெச்சூரிட்டி உள்ளவர் உண்டு. இரண்டாவது, தன் மீது ஏதேனும் தவறு இருந்தால் என் மேல தப்பு தான் அப்படின்னு ஒத்துப்பாரு. மற்றவர் மீது பழி போட மாட்டார். இரண்டாவது, மெச்சூரிட்டி இருக்கிற ஆளுக்கான அடையாளம். மூன்றாவது, தன் மீது தவறு இல்லை என்றால் அதற்காக ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டார். விஷயத்த சொல்லுவாரு, கேட்டா கேளுங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு அவர் சைலண்டா இருப்பார். நான்காவது, ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுழண்டு கொண்டு இருக்க மாட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை தேடுவார். அஞ்சாவது, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லோருடைய கவனத்தையும் தான் ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அப்படிலாம் ட்ரை பண்ணி பேசிட்டுலாம் இருக்க மாட்டார். சைலண்டா இருப்பாரு. அவருக்குரிய நேரம் வருகின்ற போது அவருடைய திறனை காட்டுவார். அவருக்கு என்ன முடியும் அப்படின்றத அவருடைய டைம்ல காட்டுவார். ஆறாவது, எல்லோருக்கும் தான் நல்லவள் அப்படின்னு காட்டிட்டு இருக்க ஒவ்வொரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தன்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் நல்லவளா இருந்தா போதும் அப்படின்னு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க மெச்சூர்டான ஆள். எனவே இந்த வீடியோவில் ஒருவருக்கு அறிவு முதிர்ச்சி இருக்கா இல்லையா என்பதை செக் பண்றதுக்கான 6 சைக்காலஜிக்கல் சயின்ஸ் 6 உளவியல் ரீதியான அறிகுறிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a nice day.